வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். டிவிகே தலைவர் விஜய் அவர்களை பற்றி இப்போ ஒரு நியூஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கர பிரேக்கிங்கா போயிட்டு இருக்குங்க. அதுல என்ன பார்க்க முடியுதுன்னா, ரீசென்ட்டா டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய ஒய்ஃபான சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய ஒரு குடும்ப நல நீதிமன்றத்துல டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மனுவை வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அந்த மனுவுல ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. அது எல்லாமே ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது, இப்போ டிவிகே சார்புல இருக்கக்கூடிய ஒரு லாயர், டிவிகே உடைய லாயர் வந்து ஹைகோர்ட்ல ஒரு கேஸ வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட மனுவ வந்து யார் லீக் பண்ணுனது அப்படிங்கின்ற ஒரு வழக்கை தான் சென்னை ஹைகோர்ட்ல அவங்க வந்து தொடர்ந்து இருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட சென்னை ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த நீதிபதிகளும் செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய அந்த குடும்ப நல நீதிமன்றத்தை வந்து சில விசாரணைகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அதன்படி சோசியல் மீடியா மற்றும் நியூஸ் சேனல்ல வந்து என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, அதாவது ஹைகோர்ட் வந்து கேட்டிருக்காங்க அந்த செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துக்கிட்ட. இந்த மாதிரி சங்கீதா அவர்கள் அவங்களுடைய டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய மனுவை வந்து தாக்கல் செஞ்சாங்க இல்லையா? அது எப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. அதுல வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தின் சார்பாக என்ன சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, அதாவது அந்த லீக் ஆன அந்த மனுல வந்து நீதிமன்றத்தின் ஒரு முத்திரையே இல்ல. அப்படி இருக்கும்போது இது எப்படி நீதிமன்றத்திலிருந்து லீக் ஆன ஒரு மனுவாக கருதப்படும்? நீதிமன்றத்துக்கும் அந்த லீக் ஆன மனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது. அதே சமயத்துல இந்த மாதிரியான இந்த மனு வந்து லீக் ஆகிறதுக்கு வந்து அதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மனுதாரரே காரணமா இருக்கலாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. அதன்படி அவங்க வந்து என்ன குற்றத்தை வந்து சாட்டிட்டு இருக்காங்கன்னா, அதாவது விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் தான் இந்த மனுவை வந்து வேணுமென்ட்டே சோசியல் மீடியால வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அதன்படிதான் இது வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதே சமயத்துல நீதிமன்றத்துக்கிட்ட வந்து மனுதாரர் வந்து இந்த மாதிரி லீக் ஆன இந்த மனு சம்பந்தப்பட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் மனுவும் பதிவு பண்ணல. அது குறித்து மனுதாரரே எந்த ஒரு கேரும் எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தின் சைட்ல இருந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹைகோர்ட்ல சில கொஸ்டின்ஸ் வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்துக்கிட்ட வந்து அடுக்கி இருக்குதான். அதன்படி இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான டீடைல்ஸ் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனு வந்து எப்படி வெளியே லீக் ஆச்சு. இதன்படி ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனுவை வந்து வேணுமென்றே விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் தான் லீக் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து விஜய் அவர்களுடைய ஃபேமை வந்து டீக்ரேட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஆளுங்கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு இது அரசியல் களமாக மாத்திட்டு இருக்காங்க. பட் அபிஷியலா எந்த ஒரு நியூஸுமே வரலங்க. இந்த இடத்துல வந்து பொய்களும் வதந்திகளும் தான் பயங்கரமா சுத்திக்கிட்டு இருக்கு. இதை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க.